நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்றது உண்மைதான். எப்படியும் நாளைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துரும்ல. நம்மளும் தேவையில்லாம இதை பத்தி நிறைய யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். டாக்டர் சும்மா இதையும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு தானே சொன்னாங்க. அதான் நம்ம வீட்லயும் இதை பத்தி சொல்லல. இல்ல எல்லாரும் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயம் இப்ப உண்மையா இருக்காதுன்னு. அம்மா, எழுந்திருக்காதம்மா, ரெஸ்ட் எடு. இப்ப உனக்கு எப்படி இருக்கு? அம்மா நான் நல்லதா இருக்கேன். இப்ப எனக்கு வாமிட் கூட ஆகல. சரி, இதுவும் நல்லதுதான். அர்ச்சனா, நீ வந்து ஏதாவது கொஞ்சம் சாப்பிட. நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இல்லம்மா, எனக்கு சாப்பிடணும் போலயே தோணல. என்னம்மா அர்ச்சனா இது? சரி, நான் கொஞ்சம் பழம் மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறேன், சாப்பிடு. அம்மா. கார்த்திக், நான் அம்மா கிட்ட என்னன்னு சொல்றது? எனக்கு இப்போ எதுவுமே சாப்பிட பிடிக்கல. ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ராகுல் இன்னைக்கு காலையில இருந்து படிச்சிட்டு இருக்கான். பாத்தியா, பாசமா சொன்னதும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இவன் இதே மாதிரி நல்லா படிச்சான்னா அவனுக்கு தானக்கா நல்லது. ராகுல் கண்ணா, படிச்சு முடிச்சிட்டியா? பசிக்குதா உனக்கு? அம்மா, ஒரு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் இருந்ததுமா, அது ஃபுல்லாத்தையும் நான் படிச்சு முடிச்சிட்டேன் தெரியுமா? என்னது, இன்னைக்கே ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டியா? சுகன்யா, நம்ம ராகுல் எவ்வளவு புத்திசாலின்னு உனக்கு தெரியாது. நீ வேணா பாரு, 10th இவனுக்கு நிறைய மார்க் வர போகுது. என்ன? அம்மா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காமா சிம்மி, அவ அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு என்ன வர சொன்னான். ஆனா நான் வர முடியாதுன்னு கிளியரா சொல்லிட்டேமா. ஏன்னா நான் என்னோட டெஸ்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்ல. உண்மையிலே ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. அம்மா, நான் பயாலஜில இருக்கிற 2 பெரிய சப்ஜெக்ட படிச்சாகணும் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதனால பர்த்டேக்கு போக மாட்டேன். அது மட்டும் இல்லாம பர்த்டே அடிக்கடி வரதானே செய்யும். சாப்பாடு கொஞ்ச நேரத்துல தயாராயிடும். இங்க பாரு ராகுல். சொல்லுங்க பிரியமா. இங்க பாருப்பா, ஒருவேளை நீ இன்னைக்கோ நாளைக்கு மதியத்துக்குள்ளேயே இதை படிச்சு முடிச்சிட்டேன்னா, அப்போ நாளைக்கு சாயந்தரம் நீ பார்ட்டிக்கு போலாம். சொல்ல போனா நான் அதுக்குள்ள படிச்சு முடிச்சிருவேன். ஆனா நீ படிச்சு முடிச்சிட்டேன்னா தாராளமா போ. கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தா தப்பில்ல சுகன்யா. சரி, ஓகே. சுகன்யா, நாம ராகுலுக்கு எப்பவுமே தைரியத்தை கொடுக்கணும், அவனை பாராட்டணும்.
அர்ச்சனா, இப்போ உனக்கு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா. ம். கொஞ்சம் சரியான உடனே கீழே இறங்கி வந்துடணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அம்மா எவ்வளவுதான் ரெஸ்ட் எடுக்கிறது? நிஜமா சொல்றேன், இப்ப எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி அர்ச்சனா, இன்னைக்கு நீயே ஆரத்தி எடு. ம். அர்ச்சனா, கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்காத. இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா திரும்ப ஏதாவது வந்துட போகுது. ம். கார்த்திக், ரிப்போர்ட்லாம் எப்போ வரும்? ஆ, இன்னைக்கு 10:30க்கு. ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அர்ச்சனாவுக்கு என்னங்கறதே நமக்கு தெரிய வரும். இவ முகம் வேற வாடி போயிருக்கு. அர்ச்சனா, உன் உடம்ப நீதாம்மா ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ம். நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க அக்கா, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அம்மா, நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன். நாங்க சொன்னா நீ கேட்க போறது இல்லையா அர்ச்சனா? போய் நல்லா ஓய்வெடுமா. அர்ச்சனா, நீ நார்மலா தானே இருக்க? ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி, நான் வந்துடுறேன். ஓகேவா? ராத்திரி முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போகணும். அது வந்து பூஜை இருக்குங்க. அண்ணன் வேற ஊர்ல இல்ல. கார்த்திகால இந்த நிலைமையில ஆபீஸ் போக முடியாது. அதனால அந்த மீட்டிங்கை நான் தான் அட்டெண்ட் பண்ணணும். அவங்க நம்ம பழைய கிளைண்ட்ஸ், என்னால அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது. சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முயற்சி பண்றேன். சரியா? டிஃபனா சாப்பிட்டு போங்களேன். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். அர்ச்சனா, வாமா, நீ உட்காரு. வாம்மா. டிஃபன் சாப்பிடலாம். ம். நம்ம 2 பேரும் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடலாமா? ஆமா சாந்தி, புரோகிதருக்கு ஃபோன் பண்ணியா? ஆஹா, பண்ணிட்டேன்க்கா. கோவில் அலங்காரம், மகா ஆர்த்தி, அப்புறம் அன்னதானம் எல்லாமே நம்ம வீட்டு சார்பாதான் செய்ய போறோம். அம்மா, எப்பவும் அலங்காரமும் பூஜையும் மட்டும் தானே செய்வோம்? ஆமா கார்த்திக், நம்மளுடைய குடும்பம் சௌக்கியமா இருக்கணும்ல, அதுக்காகத்தான். ஆனா இந்த முறை கடவுள்கிட்ட ஒரு முக்கியமான வரமும் கேட்க போறேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்க போறேன். சரி வா. அர்ச்சனா, உடம்புக்கு ஒண்ணும் இல்லையேம்மா? அப்படின்னு ஒழுங்கா சாப்பிட அர்ச்சனா. எடுத்துக்கோ, இந்தாம்மா. ஆமா, சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். அப்புறம் அர்ச்சனா, நாங்க தான் இப்ப வெளியில கிளம்புறோம்ல, உன்னோட ரிப்போர்ட் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறோம். சரியா சொன்ன. ஹாஸ்பிட்டல் வழியில தானே இருக்கு, வரும்போது நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். ஆ, அம்மா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கார்த்திக், இது மாதிரி தினமும் நீ வெளியில போறது சரியில்லை. உன் கால் வலி அதிகமாயிடுச்சுன்னா என்ன செய்வ? நாங்களே வாங்கிட்டு வரோம். ஆ, அதுக்கு இல்ல பெரியம்மா, நான் நல்லா இருக்கேன். என் கால் சரியாயிடுச்சு. ஆ, அதோட நான் மறுபடியும் டாக்டரை செக்கப்காக பார்க்க போனோம்ல, இன்னைக்கு மறுபடியும் என்ன வர சொல்லியிருக்காரு. கார்த்திக், உன்னால போக முடியுமாப்பா? போலாம். ராக்கி பண்டிகை அன்னைக்கு போனேன்ல. அதுவும் இல்லாம அர்ச்சனாவும் என் கூட வரல. ஆ. அப்படின்னா சரி கார்த்திக், 2 பேரும் உடம்ப பாத்துக்கோங்க. ம். அக்கா, ம்? பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பாத்துருங்களேன். ம்? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, என் குட்டிக்கு மல்லிப்பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் இருக்காங்க. அம்மா, இவ தூங்குற நேரம் ஆயிடுச்சு. சரி வந்தனா, போயிட்டு வா. ம்.
சூர்யா ம்? நீ இன்னும் ஆபீஸ்க்கு போகல? இதோ கிளம்பிட்டே இருக்கம்மா. இன்னைக்கு வெளியில தான் எல்லா வேலையும். சரி சரி. அண்ணா எனக்கு உங்களோட லேப்டாப் வேணும். ராகுல், திரும்பவும் உனக்கு லேப்டாப் வேணுமா? உன் ப்ராஜெக்ட் தான் நேத்து முடிஞ்சு போச்சுல்ல. கேம்ஸ் விளையாடுறதுக்கு லேப்டாப் கேக்குறியா? இல்லம்மா, ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ டாபிக்ஸ் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் பர்த்டே பார்ட்டிக்கு வேற போகணும்ல. அதனால படிப்பெல்லாம் இப்பயே ஃபினிஷ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நெட்ல இருந்து மாடல் கொஸ்டின் பேப்பரை வேற டவுன்லோட் பண்ணணும். ராகுல், நீ சாயங்காலம் வாங்கிக்க. எனக்கு இப்ப லேப்டாப் தேவை. ஆ, அடடா, நான் சாவியை மேலேயே ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன் போல இருக்கு. நான் இப்போ வந்துடுறேன். என்னோட போன் எங்க? அவசரத்துல போன் எங்க வச்சேன்? அர்ச்சனா, நீ ரெடி ஆயிட்டியா? நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன என் போன் எங்கன்னு தெரியல. எங்க வச்சிட்டேனே தெரியல கார்த்திக். போனா? இந்தா. அர்ச்சனா, உன்னால வர முடியல? கார்த்திக், ஏன் இப்படி கேக்குறீங்க? எது நடந்தாலும் நாம 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணோம். நான் ஏன் சொல்றேன்னா, நீ இப்ப என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ தைரியமா இருக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. சரி வா, வண்டி ரெடியா இருக்கு. போலாமா? அப்பா ஃபோன் பண்றாரு. சொல்லுங்கப்பா. கார்த்திக், இன்னைக்கு மீட்டிங்க்கு நீ கண்டிப்பா வந்தாகணும்ப்பா. அண்ணன் வேற ஊர்ல இல்ல. அதனால கண்டிப்பா நீ தான் சைன் பண்ணி ஆகணும். நம்ம சைடுல இருந்து எப்பவுமே கான்ட்ராக்ட்ல 2 பேராவது சைன் பண்ணுவோம். அது உனக்கே தெரியும் இல்லையா? சரிப்பா, நான் வந்துடுவா? இல்லப்பா, நீ வர வேண்டிய அவசியம் இல்ல. நான் மீட்டிங்கு வீட்லயே அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கப்பா. கிளையன்ஸும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னப்பா வீட்ல மீட்டிங்? ஏன், என்னாச்சு சொல்லு கார்த்திக். இல்லப்பா, அது வந்து சரிப்பா, நீங்க வீட்டுக்கே வந்துருங்க. நான் இங்கதான் இருக்கேன். ஓகே. இப்ப என்ன செய்யறது? அப்பா மீட்டிங்க வீட்லயே அரேஞ்ச் பண்றாங்கறாரு. கிளையன்ட்ஸ் வேற வராங்க. சரி கார்த்திக், அப்ப நீங்க இங்கே இருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, நீ எப்படி தனியா போவ? உனக்கு வேற உடம்பு சரியில்லை. வேலை இருக்குன்னா நீங்க வெயிட் பண்ணி தானே ஆகணும். நான் டிரைவர் கூட போயிட்டு வந்துடுறேன். ரிப்போர்ட்ஸ் வாங்கிட்டு திரும்பி வந்துடுவேன். நான் வரேன் கார்த்திக். என் தங்கம்ல தூங்குங்க சீக்கிரம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் என்ன தொல்லை பண்ண போறீங்க? தூங்குங்க. இவ அப்படியே அவங்க அப்பா மாதிரி இல்ல? செல்லம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு நடுவுல பெரிய சண்டை. அதனால அம்மா இப்ப கோவமா இருக்காங்க. அப்பா சாரி சொல்றாருன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லு பார்க்கலாம். கோவப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு சொல்லு. சாரி ப்ளீஸ் அம்மா, அப்பாவை மன்னிச்சிடுங்க. இது பெரிய சாரி, அதை விட பெரிய சாரி, ரொம்ப பெரிய சாரி. நெக்ஸ்ட். அர்ச்சனாங்கிற பேர்ல ரிப்போர்ட் இருக்கும். மேடம், நீங்க கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க. உங்க ரிப்போர்ட்ஸ் இன்னும் இங்க வரல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இப்போ நாம முதல்ல டிசைட் பண்ண வேண்டியது என்னன்னா ஷோரூம்க்கு என்ன பேர் வைக்கலான்னு தான். கார்த்திக், உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. என்ன பேர் வைக்கலாம்? சொல்லு கார்த்திக், கார்த்திக். ஷோரூம்க்கு என்ன பேர் வைக்கலான்னு முதல்ல டிசைட் பண்ணணும். உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. அப்பா அது வந்து எனக்கு இப்போதைக்கு பேர் எதுவும் தோணல. சரி விடுங்க, இதை பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம். ம். இப்போ நாம இன்னொரு விஷயத்தை டிசைட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கணும்? நாங்க எப்பவுமே கணக்கு வழக்குகளை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம். தீபாவளி பண்டிகை அன்னைக்கு தான் பார்ப்போம். கார்த்திக், சொல்லுங்கப்பா. மண்டேல சுரேந்திர சாரோட கணக்கு இருக்குல்ல, இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இதை கொஞ்சம் கணக்கு பாரு. சரிப்பா. அதை கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். மிஸ்ஸஸ் அர்ச்சனா, இந்தாங்க மேம். மேடம், சைன். அப்புறம் நீங்க ஒர்க்கர்ஸ் பத்தி கூட யோசிக்க வேண்டாம். அவங்க அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க சேலரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வணக்கம். வணக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். அதுல எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா? எக்ஸ்கியூஸ் மீப்பா. எனக்கு இப்போ டேப்லெட் சாப்பிடணும். நான் இதை வந்துடுறேன். சரிப்பா, நீ இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அப்புறம் கார்த்திக், அதுக்கு முன்னாடி இதுல சைன் பண்ணிட்டு போ. சரிப்பா. இங்க அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல. எக்ஸ்கியூஸ் மீ.